கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இன்று படிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கிற இந்த வேதாகம பகுதி பெரும்பாலும் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளால் நிராகரிக்கப்படுகிறது. 44,000 அவசியமா என்கிற மனம் என்று சொன்னால் அது தவறல்ல. ஆரம்ப காலங்கள் முதலே திருச்சபையில மிக குறைவாக காணப்பட்டது. அறிகிறதுக்கு பிரயாச பிரேக் ஆகுது. I don't know how I'm going to survive it. கட்டாயி வருது. ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார் என்று நம்புகிறேன். சரி, இந்த செய்தி, இது 1,44,000 பேரை பற்றிய செய்தியை அநேகர் அறிந்து கொள்வதற்கு விரும்புவதில்லை. இது ஏதோ நமக்கும் இந்த எண்ணிக்கைக்கும் தொடர்பு இல்லாதது போல ஒரு மன ஓட்டம் இன்னைக்கு திருச்சபை விசுவாச பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால் அது பொய்யாகாது. அப்படியே ஒருவேளை யாராவது இந்த 1,44,000 பேரை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு பேசுவார்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இது எந்த தொடர்பும் இல்லாதது போல அதை தனியாக கொண்டு வைக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் பார்க்க முடியும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு இவர்களை குறித்து அறிந்திருக்க வேண்டுமா? இது இந்த காலத்துக்குரிய ஒரு நிகழ்கால சத்தியமா? இன்னைக்கு இருக்கிற இந்த சபைக்கு இந்த செய்தி அவசியமா? இன்று காணப்படுகிற சூழ்நிலையில 1,44,000 பேரை பற்றி படிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி செலவிட வேண்டுமா? இது எனக்கு வேண்டிய நிகழ்கால சத்தியமா? அதைத்தான் படிக்க போகிறோம். எனக்கு அது அவசியமா, அவசியம் இல்லையா? அவசியம் என்றால் எவ்வளவு அவசியம்? அவசியம் என்று சொல்வதற்கு தான் நான் பாடத்தை எடுத்திருக்கிறேன். அவசியம் என்று சொன்னால் அது எவ்வளவு அவசியம் என்கிறதை இந்நாளிலே நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். சரி, நிகழ்கால சத்தியம்னா என்ன? முதல்ல அதை தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக நிகழ்கால சத்தியம் என்று சொன்னால் புதிதான செய்திகளை சொல்வதாக, புதுசா கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படிங்கிற மன ஓட்டத்துல இருக்கிறார்கள். பேதுரு சொல்லும் பொழுது 2வது நிருபத்திலே 1வது அதிகாரம் 12வது வாக்கியத்துல, இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதி பற்றி இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிற்றேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு சாட்சியை பேதுரு அங்கே குறிப்பிடுகிறார். எல்லாம் தெரிந்ததுதான், புரிந்ததுதான், சின்ன பிரயாணத்திலிருந்து படிச்சதுதான். ஆனாலும் அவைகளை மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று பேதுரு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியங்களும் நம்ம புதிதா ஒன்னை இன்வென்ட் பண்ணிட போற கிடையாது. புதிதா இந்த காரியத்தை கண்டுபிடித்து அப்படி சொல்ல போறது இல்லை. வேதாகமத்துல புதைந்து கிடக்கிற தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களை புதைந்து கிடக்கிற அநேக மக்கள் அதை பேசி இருக்கிற அந்த உபதேசத்தை தான் எடுத்து நான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, 1,44,000 ஒருவேளை என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா அதை பார்த்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயினும் நான் மறுபடியும் அதை பிரசங்கிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு வசனம் இதுதான். நான் மறுபடியும் நினைப்பூட்டுவதற்கு அசதியாக இருக்க போறதில்லை. ஏன் என்று சொன்னால் அது மிக மிக முக்கியமானதாக எனக்கு காணப்படுகிறதுனாலே அது என் விசுவாச பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் என்கிற மேலான நோக்கத்தில் இதை உங்களுக்கு நான் போதிப்பதற்கு தீர்மானித்து இருக்கிறேன். சரி, ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 63 ஒரு காரியத்தை நம்மளோட சொல்வதற்கு விரும்புகிறேன். நான் நிறைய வாசிப்பேன். ஒரு சகோதரி என்னுடைய செய்தியை கேட்டாங்களாம். நான் சாபத் ஸ்கூல் நடத்தி போடுற செய்தியும் கேட்டிருக்காங்க, இப்படிப்பட்ட செய்திகளும் கேட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட செய்திகளை நிறைய வாசிப்பது உண்டு. சாபத் ஸ்கூல் பாடம் நடத்துறதுல நான் அதிகமா வாசிக்க மாட்டேன், கருத்தை மாத்திரம் தான் சொல்வேன். இப்படி கருத்தை மாத்திரம் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு போட்டு வாஸ்து போர் அடிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இந்த செய்திகளை வாசித்து சொன்ன பிறகு கூட, எந்த பகுதியில இருக்குன்னு சொன்ன பிறகு கூட ஏற்றுக்கொள்ளுகிற மனது விசுவாச பிள்ளைகளிடத்துல மிக சொற்பமாய் காணப்படுகிறது. அதனால கண்டிப்பா அதிகமாய் வாசிப்போம். நீங்க கவனமாய் அதை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா
உங்களுக்கு வேணும்னா இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் PDF ஃபார்மேட்ல எதனாலும் தர்றேன், நீங்க மறுபடியும் தியானிப்பதற்கு. சரி, ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 63. தேவனுடைய வார்த்தையில் பல விலை மதிப்பற்ற சத்தியங்கள் உள்ளன. கவனமா கேட்டுக்கிடணும். ஆனால் மந்தைக்கு இப்போது தேவைப்படுவது நிகழ்கால சத்தியம். என்ன, அதைத்தான் தெரிந்து கொள்ள போகிறான். மந்தையை ஒன்றிணைப்பதற்கும் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவதற்கும் உரியவைகளாக கணக்கிடப்படாத பாடங்களில் வாசம் செய்ய. நல்லா கவனமா கேட்டுடுங்க, ரொம்ப அருமையான வாக்கியம். ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கும் ஒன்றிணைப்பதற்கும் தேவைப்படாத பாடங்கள்ல நிகழ்கால சத்தியத்தின் முக்கியமான காரியங்களில் இருந்து செய்தியாளர்கள் விலகி ஓடுவதின் ஆபத்தை நான் பார்த்திருக்கிறேன். என்ன அது நிகழ்கால சத்தியம் அப்படின்னு என்னன்னு படிக்கும் பொழுது உண்மையிலேயே நிஜமாக தேவனுடைய வார்த்தையின்படி சபையை வழிநடத்துகிற போதர்களும் ஊழியக்காரர்களும் நிகழ்கால சத்தியத்தை விட்டு விலகி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அது மிக அதனைக்கு சபைக்கு அநேக பிரிவனை. ஏன் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துறதுலயே போட்டீங்க? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சபைக்கு நிகழ்கால சத்தியம் போதிக்கப்படவில்லை. நிகழ்கால சத்தியம் அறிந்திருந்தால் அவர்கள் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுவார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சபையிலே நிகழ்கால சத்தியம் போதிக்கப்படுவது இல்லை. கிறிஸ்டியன் சர்வீஸ் பக்கம் 111. நிகழ்கால சத்தியம்னா என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லுகிற காரியங்களை நான் கொஞ்சம் தொகுத்து எடுத்திருக்கிறேன். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நிகழ்கால சத்தியத்தின் ஒவ்வொரு சபை உணர வேண்டும். நிகழ்கால சத்தியம் அது தேவனுடைய சபை எல்லாருக்கும் எடுத்து செல்ல வேண்டும். 30,000 குறித்து அவர்கள் பேசும்பொழுது ஏமாற்றத்திற்கு பிறகு ஆசரிப்பு கூடார கேள்வி, ஆசரிப்பு கூடார கேள்வி, ஓவினார் சத்தியம் மற்றும் வெளிப்படுத்தல் 14 3 தூதர்களின் செய்திகள் பற்றிய வெளிச்சம் வழங்கப்பட்ட போது கிழக்கின் நகரங்களில் நிகழ்கால சத்தியத்தின் வெளிச்சம் கொடுக்கப்பட்டது. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது 1844 பிறகு நிறைய சத்தியங்களை வேதத்தை ஆராய்ந்து தேவனுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டார்கள். அதை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அது நிகழ்கால சத்தியம். அறியாத ஒருவனுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டும் பொழுது, தேவனுடைய வழியை போதிக்கும் பொழுது அது நிகழ்கால சத்தியம். ரொம்ப தெளிவா தீர்க்க தரிசன ஆவியின் நிகழ்கால சத்தியம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். ஒன்று, அது சுவிசேஷத்தை எல்லா ஜாதிக்கும் அறிவிக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது, அறியாத ஒருவனுக்கு தேவனுடைய உபதேசங்களை கற்றுக் கொடுத்து தேவன் பக்கம் கொண்டு வரும் பொழுது அவனுக்கு சொல்லப்படுகிற அந்த உபதேசம் அந்த சர்வீஸ் பக்கம் 100 சத்தத்தை உயர்த்தட்டும், செய்தியை கொடுக்கட்டும், தீர்க்க தரிசனங்களுக்கு காண்பித்து நீண்ட காலமாக அனுபவித்த மத சுதந்திரத்தின் சலுகைகளின் மதிப்பின் உணர்வை உலகத்தில் எழுப்பி உண்மையான புராட்டஸ்டன்டின் உணர்வை தூண்ட முயற்சிப்போம். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தீர்க்க தரிசன கடிகாரத்தின்படி, அந்த கால கணக்கின்படி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நிகழ்கால சத்தியம் என்று தீர்க்க தரிசன ஆவி சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. சுவிசேஷத்துக்கு அவர்கள் நிகழ்கால சத்தியம் என்கிறார்கள். அறியாத ஒருவனுக்கு உபதேசத்தை அறிவிக்கும் பொழுது அவனுக்கு அது நிகழ்கால சத்தியமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். தீர்க்க தரிசனத்தில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது அது நிகழ்கால சத்தியம் என்று தீர்க்க தரிசன ஆவி சொல்லுகிறது நம்ம பார்க்க போகிறோம். எவாஞ்சலிசம் பக்கம் 624. யாருடைய இதுல இருந்து எனக்கு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. முடிஞ்சா நீங்க அதை கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பற்றிய நிகழ்கால சத்தியத்தில் வாழ்க. இங்க என்னது நிகழ்கால சத்தியம்னா, இரண்டாம் வருகை. அதை பற்றியதுல நான் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும், அதற்காகத்தான் வாழவே வேண்டும். கர்த்தர் மிக விரைவில் வருகிறார். இந்த நேரத்திற்கான உண்மையை, ஆத்துமாக்களை மாற்றுவதற்கான உண்மை முன்வைக்க நமக்கு சிறிது நேரம் மட்டுமே உள்ளது. கிறிஸ்து முன்வைத்தது போலவே இந்த உண்மையும் மிக எளிமையாக முன்வைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மக்கள் உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உண்மை
பிழையின் மேகங்களை அகற்றும். கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவிக்கிறது கொஞ்சம் காலம் இருக்கிறது, அதை நம்ம அறிவிக்கணும், அது தெளிவாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை சொல்லும் பொழுது கிறிஸ்து இத வாசல் அருகே வந்து விட்டார்கள் என்பதை அறியும் பொழுது அது பிழையை நீக்கிவிடும். அப்போ தீர்க்கதரிசியுடைய ஆவியினுடைய எழுத்துக்களை நம்ம அறியும் பொழுது கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு சொல்றேன், இவ்வளவு மாத்திரம் தான் இருக்கு, இன்னும் இருக்குமானால் அதை இதோட சேர்த்து வெளிப்படுகிற ஓர்களுக்கு நிகழ்கால சத்தியமாக இருந்தது. இயேசுவின் இரண்டாம் வருகை நிகழ்கால சத்தியமாக இருக்கிறது. தேவைப்பட இடங்களில் சொல்லும் பொழுது அறியாத ஒரு உபதேசத்தை போய் ஓய்வினால் உபதேசத்தை, தீர்க்க தரிசன விளக்கங்களை, இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு நிகழ்கால சத்தியமாக இருக்கிறது என்பதை தீர்க்க தரிசன ஆவி மிக தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தீர்க்க தரிசன காரியங்களிலே, தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகளிலே இந்த நிகழ்கால சத்தியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஜெனரல் கான்ஃபரன்ஸ் புல்லட்டின் ஏப்ரல் 1, 1899 அடுத்தடுத்த தலைமுறை மூலம் கவனமா கேட்டுடுங்க, இந்த காலத்திற்கான சத்தியம் நிகழ்கால சத்தியமாக வெளிப்படுகிறது. ஒவ்வொரு தலைமுறையா கடந்து வரும்போது அந்தந்த தலைமுறைக்கு முந்தி இருந்த ஒரு உபதேசம் அவர்களுக்கு கடந்து வருகிற தலைமுறைக்கு அல்லது இந்த தலைமுறைக்கு அது நிகழ்கால சத்தியமாக இருக்கிறது என்பதை தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகள் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் வால்யூம் 2 பக்கம் 693 நிகழ்கால சத்தியத்தை குறித்து அழகாக அவர்கள் சொல்லுகிறதை நாம கவனித்து கேட்டுக்கொள்வது நல்லதாக இருக்கும். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர். அந்த சந்தேகத்திலேயே நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். எனக்கு அதுதான் கேக்குதோ கேட்கலையோ அப்படிங்கிற எண்ணம் அவன் மனதில் இருந்து, அதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லிருங்க தயவு செய்து. சொல்லுவோம் பாஸ்டர். Testimonies for the Church வால்யூம் 2 பக்கம் 693. விசேஷித்த உண்மைகள் அவை இருந்த தலைமுறைகளின் நிலைமைகளுக்கு ஏற்ப பொருத்தப்பட்டுள்ளன. நிகழ்கால சத்தியம் இந்த தலைமுறை மக்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கிறது. இது பல தலைமுறைகளுக்கு முன்பு இருந்த மக்களுக்கு ஒரு சோதனை அல்ல. அங்க இருந்துச்சு அந்த உபதேசம், ஆனா அது சோதனையாக இருக்கவில்லை. உதாரணத்துக்கு 1844 முன்பு ஓய்வினால் உபதேசம் இருந்தது, ஓய்வினால் ஆசிரியர் இருந்தார்கள், ஆனா அது சோதனையாக இல்லை. ஆனா 1844 பிறகு அது சோதனையாக இருக்கிறது. 4வது கட்டளையின் ஓய்வு நாளை பொறுத்தவரை இப்போது நம்மீது பிரகாசிக்கும் ஒளி கடந்த கால தலைமுறைகளுக்கு வழங்கப்பட்டு இருந்தால் அந்த ஒளிக்கு தேவன் அவர்களை பொறுப்பாளர்களாக கொள்வார். 4வது கட்டளையின் மீது சிறப்பு சோதனை பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது வரை வரவில்லை. இப்போ இது சோதனையாக அங்கு இல்லை என்பதற்காக அந்த உபதேசம் இல்லை என்றால் அர்த்தம் அல்ல. 1844 பிறகு இந்த திருச்சபை எழுதிய ஓவினால் உபதேசத்தை சொன்னதுனால இவர்கள் புதிய வெளிச்சத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. முன்பு இருந்தது, ஆனா இந்த நாளைக்கு அது எனக்கு மிக அவசியமாய் காணப்படும் பொழுது, என்னுடைய நிலையை வெளிப்படுத்தும்படியாய் காணப்படும் பொழுது அது எனக்கு நிகழ்கால சத்தியமாக இருக்கிறது என்று தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த நிகழ்கால சத்தியத்தை போதிக்க போகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட மன ஓட்டத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக நாம் அறிந்திருக்க வேண்டியது நல்லது. இப்ப தெளிவாக தெரிகிறது, இருக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நிகழ்கால ஒரு உபதேசம் தான், புதியது அல்ல. இன்னைக்கு அநேகர் புதிதாக சொல்ல வேண்டும் இல்லது புதிய முறைமையில சொல்ல வேண்டும் என்று பிரயாசப்பட்டு வேற எழுத்துக்களுக்கு எதிரான வியாக்கியானங்கள் எல்லாம் செய்யறதுக்கு பிரயாசப்படுவது சபையில பார்க்கப்படுகிறது. நல்லா ஒன்று நம்ம புரிந்து கொள்ளும், நிகழ்கால சத்தியம் என்ற மாத்திரத்துல ஏதோ புதிதாக கண்டுபிடித்து சொல்லுகிற ஒரு உபதேசம் அல்ல, எல்லா காலங்களிலும் இருக்கிற ஒரு உபதேசம் தான். சத்தியம் வெளிப்படும் போது நிகழ்கால சத்தியமாய் காணப்படுகிறது. எனக்கு அது வெளிப்படும் பொழுது, எனக்கு முதல் காரியமாக நான் அறியும் பொழுது அது எனக்கு நிகழ்கால சத்தியமாக இருக்கிறது. இன்னும் தீர்க்க தரிசனங்களில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அது நமக்கு நிகழ்கால சத்தியமாக இருக்கிறது. நிகழ்கால சத்தியம்
இந்த நிகழ்கால சத்தியத்தை நம்ம சொல்லும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்த பின்பு நம்ம 1,44,000 பேரை பற்றி பேசுகிற காரியம் நிகழ்கால சத்தியமா, எனக்கு அவசியமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா இந்த நிகழ்கால சத்தியத்தை நான் பேச வேண்டும் என்று எழுந்து பேசுறதுக்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட மனோட்டத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நிகழ்கால சத்தியம் அப்படின்னா ஏதோ புதிய சத்தியம் இல்லை, மனதில் ஆழமா வைத்துக் கொள்ளுங்க. எப்பவுமே இருக்கிற ஒரு உபதேசம் தான். அது எனக்கு அவசியமாய் காணப்படும் பொழுது, எனக்கு தேவையாய் இருக்கும் பொழுது அது நிகழ்கால சத்தியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நிகழ்கால சத்தியத்தை போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் என்பதை தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் இருந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மதவெறியும் பக்க சிக்கல்களும் என்கிற தலைப்பின் கீழே உள்ள பகுதியில இருந்து ஒரு நிகழ்கால உபதேசத்தை பேச பிரயாசப்படுகிறவன் எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 3 பக்கம் 31. 4ஆம் கட்டளையின் ஓய்வினால் இந்த நேரத்திற்கான சோதனை. இந்த மகத்தான நினைவு சின்னத்துடன் இணைக்கப்பட்டவை அனைத்தும் மக்கள் முன்பு வைக்கப்பட வேண்டும். நிகழ்கால சத்தியத்தை பேசுறதுக்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இத ஓவினால் உபதேசத்தோடு கூட இணைந்து இருக்கிற எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். நம்ம ஊழியத்துக்கு போகும்போது எல்லா உபதேசம் சொல்லுவோம், அது ஓவினால கடைசியில் வச்சுப்போம். ஓவினாலோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா உபதேசத்தையும் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா நான் நிகழ்கால உபதேசத்தை போதிக்கிறவனாக இருப்பேன். மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 3 பக்கம் 32. என நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு விஷயத்திலும் செய்ய வேண்டிய மிக பெரிய பணி கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை வெல்வதுதான். நான் ஆண்டவருடைய காரியத்தை சொல்வது, நிகழ்கால சத்தியத்தை சொல்வது, எனக்கு தேவையான உபதேசத்தை நான் தைரியமாய் வெளிப்படுத்தும் பொழுது நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஒரு ஆத்மாவை வெல்வதற்கான நோக்கத்தோடு மாத்திரமே நான் சொல்ல வேண்டும். எனக்கு முன்பாக குறைபாடுகளோடு பலவீனங்களோடு அவனுக்கு அவசியமான ஆலோசனை, அவனுக்கு அவசியமான எச்சரிப்பு, நான் அதை சொல்லும் பொழுது என் மனதில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை வெல்வதாக மட்டுமே இருக்க வேண்டும். மேனுஸ்கிரிப்ட்ஸ் வால்யூம் 3 பக்கம் 34 சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் பதிய வைக்க வேண்டிய தேவன் அவர்களை இருந்தும் மற்ற சாட்சியாகங்களில் இருந்தும் கூட தெரிவு செய்கிறார்கள். தங்கள் சொந்த கருத்துகளுக்கு ஏற்றவாறு விளக்கம் அளிக்க கூடிய வகையில் பிரிக்கப்பட்ட பக்திகள் அல்லது வாக்கியங்களை தெரிவு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு பேசுறது அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கம் பக்கமா 4 பக்கம் 5 பக்கம் அந்த வாஸ்து ஒரு கருத்து சொல்ற போல அந்த கருத்தை மாத்திரம் எடுத்து சொல்லிட்டா அது நல்லா இருக்குன்னு தோணும். அப்படி எடுத்து கையாளுகிறவர்கள் பொதுவாக அவங்க சுயநலத்திற்காக தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக தங்களுக்கு ஏற்ற பகுதியை மாத்திரம் அப்படி எடுத்து பேசுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்களா? மேலும் அவர்கள் இவற்றில் நீடித்து பேசுற அதிலே நிலை நிற்கிறார்கள். மேல் தங்கள் சொந்த நிலைகளில் தங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். இப்போது இதையெல்லாம் எதிரிக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அல்லது பிரிவுகளை ஏற்படுத்தும் ஒரு போக்கை நாம் தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது. இது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது. நிகழ்கால சத்தியத்தை போதிக்கிறவங்க நான் சொல்லும் பொழுது பிரிவினை உண்டாக்குறதுக்கு ஏதுவாக, வேறுபாடுகளை உண்டாக்குறதுக்கு ஏதுவாக நான் செய்யக்கூடாதான். சில நேரங்களில வேதத்தை நம்ம பேசும் பொழுது அந்த நிலைக்கு இசைவாக வராவிட்டால் அவனோடு கூட நம்ம போராட வேண்டியதில்லை, பிரிவினைக்கு ஏதுவாக போக வேண்டியதில்லை, அவனிடத்திலும் தேவனிடத்திலும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஆவி இன்னொரு இடத்துல நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். சொல்ல வேண்டியது கடமை, எடுத்து உரைக்க வேண்டும். கேட்கணும், பார்க்கணும், கேட்கலன்னா விட்டுறணும். ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், அவனிடத்திலும் தேவனிடத்திலும் விட்டுவிட வேண்டியது சால சிறந்ததாக இருக்கும். அப்போ நிகழ்கால சத்தியத்தை போதிக்கும் பொழுது ஓவினால் உபதேசத்தோடு தொடர்புடைய எல்லாவற்றையும் போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில
மிக மிகப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிகழ்கால சத்தியத்தை போதிக்கிறவர்களாக இருக்க கிறிஸ்துவுக்காக இன்னொரு மிக முக்கியமான காரியத்தையும் பார்க்க முடிகிறது. பக்கம் 34 ரொம்ப அழகான குறிப்பு, ரொம்ப அழகான குறிப்பு. ஊழியக்காரர்கள் தங்களுக்கு சில அற்புதமான மேம்பட்ட யோசனைகள் இருப்பதாக உணரக்கூடாது. இதை எடுத்து அநேகர் தவறுதலாகவும் இன்டர்பிரட் பண்றாங்க. நம்ம ரொம்ப கவனமா பார்த்து சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களுக்கு சில அற்புதமான மேம்பட்ட யோசனைகள் இருப்பதாக உணரக்கூடாது. மேலும் எல்லாரும் இவை அனைத்தையும் பெறாவிட்டால் அவர்கள் அசைக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள். நாம் படிக்கிற உபதேசம், அசைக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள். மேலும் வெற்றிக்கு முன்னோக்கியும் மேல் நோக்கியும் செல்ல ஒரு ஜனம் எழுப்புவார்கள் என்று உணரக்கூடாது. என்ன நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றது கேட்கலன்னா நீ சபையில இருந்து வெளியேற்றப்பட்டுருவ. நாங்க ஒரு கூட்டம் எழும்பி வந்து நாங்க இல்ல வேலையை பார்ப்போம். இதுல உள்ள இதை எடுத்துக்கொண்டு அநேகர்களை தவறா இன்டர்பிரட் பண்ணிடுறாங்க. நான் என்கிட்ட ஒரு உபதேசம் இருக்கு, என் உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள்ளாட்டா உன்னை சபையில இருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு கூட்டம் எழும்பி வேலையை செய்யும். இது ஒரு விதமான ஒரு சூழ்நிலை சபையில இருக்கிறது. நான் சொல்றதுதான் சரி, உட்கார்ந்து கூட சேர்ந்து படிக்கவே வரமாட்டோம், படிக்கவே மாட்டோம். என் மனதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி யாராவது படிக்கிறதுக்கு இருந்தா அவங்க கூட சேர்ந்து ஏதாவது பார்ப்போம். நம்ம கருத்துக்கு நேர் விரோதமா சொல்றவங்களோட கூடவே உட்கார்ந்து வேதத்தை ஆராயவே மாட்டோம். நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதான் நடக்கும். இந்த மனப்பாங்க நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம இணைந்து கூடி அமர்ந்து வேதத்தை ஆராய்ந்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்கிற மனதுக்கு வர வேண்டும். இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க, மனிதர்கள். இந்த கூட்டம் எப்படி அப்படின்னு சொன்னா, நான் சொல்றதான் கேட்கணும், கேட்கலன்னா நீங்களாம் வெளியேற்றப்பட்டு இன்னொரு கூட்டம் வந்து காரியங்களை செய்யும். இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க, மனிதர்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால் ஓடி, கிறிஸ்துவுக்கு முன்னால் ஓடி அவர் ஒருபோதும் ஒப்படைக்காத வேலையை செய்யும் போது அவர்கள் லவோதிக்கேயர்கள் நிலையில் வெதுவெதுப்பாக பணக்காரராகவும் பொருட்களால் அதிகரித்ததாகவும் எதுவும் தேவை இல்லை என்று தொடர்ந்து இருக்கும் போது சாத்தானின் நோக்கம் நிச்சயம் நிறைவேற்றப்படுகிறது. ரெண்டு விதமான கூட்டம். ஒண்ணு, இதெல்லாம் கேட்டாதான் இதெல்லாம் நடந்தாதான் அது வரைக்கும் ஒண்ணு நம்ம செய்ய முடியாது, இன்னொரு கூட்டம் வந்துதான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் வரட்டுன்னு காத்திருக்கிற ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்னன்னா, இயேசு ஒப்படைக்காத அல்லது இயேசுவின் திட்டத்திற்கு முன்னால ஓடுறது. அவரு நம்ம இடத்துல கொடுக்கப்படாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பிரயாசப்படுறது. ரெண்டும் சம ஆபத்தான். நீ தேசுவுக்கு முன்னாடி ஓடுறதும் ஆபத்து தான். நம்ம இடத்துல ஒப்படைக்கப்படாத வேலையை செய்கிறதுக்கான பிரயாசத்துல போறதும் ஆபத்து தான். இல்லை இன்னொரு கூட்டம் வரட்டும் அது வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது ஆபத்து தான். இரண்டு வர்க்கங்களும் சம அளவில் இடையூறுகளே. அப்ப நிகழ்கால சத்தியத்தை நான் சொல்லும் பொழுது முந்தி ஓடுவதற்கோ அல்லது தாமதம் செய்கிறதுக்கோ நான் என்ன செய்யக்கூடாதுன்னா தூண்டக்கூடாது. ஏன் உபதேசம் அப்படி இருக்கக்கூடாது. அல்ல, நம்ம அப்படி அந்த அடிப்படையில நம்ம படிக்க போகிறோம். நான் முந்தைய ஓடக்கூடாது, அதே நேரத்துல நான் சோர்வடைந்து சரி இருக்கட்டும் பாப்போம் பிறகு அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. இது ரெண்டையும் செய்யாத ஒரு உபதேசத்தை செய்தால் அது நிகழ்கால உபதேசம். அப்படி செய்கிறவர்கள் நிகழ்கால உபதேசத்தை செய்கிறவர்களாக இருப்பாங்க. நல்லா வச்சுக்கிடுங்க, இது ஆழமா பதிய வச்சுக்கிடுங்க. நான் படிக்கிற உபதேசம் நான் அப்படி ஒரு எழுப்பி விடணும். நான் ஆண்டவரோட போகிறதுக்கு அப்படி ஒரு தூண்டுதல் இருக்க வேண்டும். அதே நேரத்துல முந்தி ஓடுறதுக்கும் தூண்டிடக்கூடாது. நிதானமா போகணும். இன்னொரு குறிப்பை அதோட இதுல இன்னொன்னு பார்க்கணும், ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் எந்த இடையூறும் உண்டாக்குற ஒரு உபதேசத்தை நம்ம கொடுக்க கூடாது. மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் வால்யூம் 1 பக்கம் 34. அசல் தன்மையை நோக்கி அதற்காக ஒவ்வொரு ஆற்றலையும் பயன்படுத்துகிற சில வைராக்கியமானவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கும் திடுக்கிடும் அற்புதமான மயக்கின்ற ஒன்றை வைக்க முயற்சிப்பதில் பெரும் தவறு செய்திருக்கிறார்கள்.
இங்க குறிப்பா நீங்க கவனமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இப்படிதான் இருக்கிறோம். பெரும்பாலும் இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் போய்கொண்டு இருக்கிறது. அதற்காக, அதாவது ஒரிஜினாலிட்டி போனோம், பூரணத்துக்கு போனோம் அப்படின்னு அந்த முன்னால நிலைக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல அதுக்கு வைராக்கியமா இருக்கிறவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கும் திடுக்கிடும் அற்புதமான மயக்கின்ற ஒன்றை வைக்க முயற்சிப்பதில் பெரும் தவறு செய்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஊகித்து தங்களுக்கு அல்லது சபைகளுக்கு சிறிது அளவு கூட உதவி செய்யாத கருத்துக்களை மேம்படுத்துகிறார்கள். அவர் நான் படிக்கும் பொழுது விசுவாசம் தேவனோடு நெருங்கிறதுக்கு ஏதுவாக இருக்கணுமே தவிர அது வேற ஒரு வழிக்கு இட்டு செய்கிறதாக இருந்துவிடக் கூடாது. எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை நான் என்ன செய்யக்கூடாது. நிகழ்கால சத்தியத்தை பேச போறவங்க சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக பேச வேண்டும். தற்போதைக்கு அவர்கள் கற்பனையை தூண்டலாம், ஆனால் ஒரு எதிர்வினை உள்ளது மற்றும் இந்த யோசனைகள் ஒரு தடையாகின்றன. விசுவாச ஆடம்பரத்துடன் குழப்பமடைகிறது. மேலும் அவர்களின் கருத்துகள் மனதை தவறான திசைக்கு சார்புடையதாக மாற்றக்கூடும். தேவனுடைய வார்த்தையின் தெளிவான எளிமையான வார்த்தைகள் மனதிற்கு உணவாக இருக்கட்டும். தெளிவாக முன்வைக்கப்படாத அந்த கருத்துக்களை ஊகிப்பது ஆபத்தான செயலாகும். எனக்கருமை தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்கால சத்தியத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம இதன் அடிப்படையில் தான் படிக்க போகிறோம். ஓவினாலோடு இணைக்கப்பட்ட உபதேசங்களை நம்ம இந்த 1,44,000 பேரை பற்றி படிக்கும்போது அதை எவ்வளவு நம்ம உள்ள கொண்டு வர முடியுமோ அது கிசைந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு வருகிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அங்க இருக்கிறது, கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். நம்ம நோக்கம் எப்படியாயினும் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக வெல்லப்பட வேண்டும், கிறிஸ்துவ இடத்துல ஒப்புரவாக வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே இது சொல்லப்பட போகிறது. எந்த நிலையிலையும் வேறுபாடுகளையும் பிரிவினையும் கொண்டுவதற்கான நோக்கத்தோடு இந்த உபதேசத்தை நம்ம படிக்க போறது இல்லை. இதை படித்து முடிக்கும் பொழுது எனக்கு பிள்ளை நான் சொல்றேன், சேலஞ்ச் யூ. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனதுள்ள பிள்ளைகள் திருச்சபையை குறை பேசுகிறதை நிறுத்தி விடுவார்கள். தலைவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி அவரிடத்திலிருந்து கடந்து போய்விடும். இயேசுவை போல சபையை நேசிக்கிற மனது வந்துவிடும். அவ்வளவு அருமையான ஒரு உபதேசம் இன்னைக்கு மங்கி போய் சபைகளை கடக்கிறது என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. ஒரு சகோதரர் இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன். அவர் மிக வேதனையோடு சொன்னார், சபை அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது, இந்த சபைக்குள்ள ஆத்மாவை கூட்டிட்டு வரணுமா வேண்டாமா, இங்க கூட்டிட்டு வர்றதுக்கே பயமா இருக்கு, வந்தோட ஓடி போயிருவாங்களோ அப்படி இப்படின்னு அவர் சொல்றதை பார்த்தேன். ஆனா இந்த உபதேசத்தை படித்து முடிச்ச பிறகு இந்த மந்தை அல்லாமல் வேற மந்தைக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. இது எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும் இந்த மந்தையினுடைய முக்கியத்துவத்தை நான் அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க இருக்கும். இந்த சபைக்காக கிறிஸ்து கொண்டிருக்கிற வைராக்கியத்தோடு இணைகிற ஒரு மனது எனக்கு வந்துவிடும். என்னிடத்தில் உண்டாயிருக்கிற மனதில் உண்டாயிருக்கிற பிரிவினை நீங்கிவிடும். என் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் பலவீனமாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஐயோ என்று கிறிஸ்துவின் அன்பு அவர்கள் மீது நமக்கு உண்டாகுமே தவிர அது பின்வாங்காது. எந்த விதத்திலும் பிரிவினை ஏற்படுத்துகிற உபதேசம் இது இல்லை. அப்படி உபதேசிப்பது சால சிறந்ததாக இருக்காது. அது நிகழ்கால சத்தியத்தை போதிக்கிறவனுடைய அழகும் அல்ல. அதே நேரத்தில் இந்த உபதேசத்தை படிக்கும் பொழுது நான் படுத்து தூண்டவும் முடியாது, முந்தி ஓடவும் மாட்டேன். சரியா ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எப்படி செயல்படுகிறார், நான் இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன செய்ய வேலைக்காக நான் ஆயத்தமான எல்லாம் அங்க தெளிவாக வெளிப்படுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஒற்றுமைக்கும் பரிசுத்தத்துக்கும் இடையூறு இல்லாதபடி
என்னை கிறிஸ்துவினிடத்தில் ஒப்புரவாக்குற ஒரு ஊழியமாக அது இருக்க வேண்டும். யூகம் இல்லாத தெளிவான உபதேசத்தை நாம் பார்க்க வேண்டும். யூகமே கிடையாது, யூகிக்கவே கூடாதுங்க. நம்ம வேத வாக்கியம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி அதை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஊகிக்க கூடாது. சொல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். 1,44,000 கொடுத்து முதற் பலன் என்று வேதம் சொல்லும். தீர்க்க தரிசன ஆவி உயிரோடு இருக்கிறவர்கள் மத்தியில் முதற் பலன். இது என் கருத்துக்கு ஒத்து வரல, என் மனதில் இருக்க ஒத்து வரல. முதற் பலன் கிடையாதுங்க, இது சிறந்த பலன் என்று வியாக்கியானம் பண்றாங்க பாத்தீங்களா? அதுதான் ஊகிக்கிறது. முதற் பலனா ஏற்றுக்கொண்டு படிக்கணும். வேதம் என்ன சொல்கிறோம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் என் யூகத்துக்குள்ள என் மனதுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? பிரயாசப்படக்கூடாது. சரி, இப்போ 1,44,000 பேர் இன்னும் சண்டையிடக்கூடாது. அதுல கவனமா படிச்சீங்கன்னா இருக்கணும். சண்டையிடக்கூடாது என்கிற காரியத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த வசனத்தை அந்த குறிப்பை வாசிக்கிறேன். அதுல அந்த காரியங்கள் வெளிப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே புஸ்தகம், அதே வால்யூம், அதே பக்கம். சிலர் இயற்கையாகவே போரிடுகிறவர்கள். அவர்கள் தங்கள் சகோதரர்களுடன் இணக்கமாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை பொருட்படுத்துவதில்லை. சகோதரோட இணக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உபதேசத்தை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உபதேசத்தை உபதேசமாய் சொல்ல வேண்டும், தைரியமாய் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவரிடத்தில் பகை உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். மேஜிக்கல் திங். அது சும்மா இல்லை, அது கிறிஸ்துவனுடைய மனதோடு இணைந்து ஓடும் பொழுது உண்டா. தைரியமாய் பாவத்தை சொல்லுவான், அவன் வருத்தப்படுவான், அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், சொல்லத்தான் செய்வோம். ஆனா அவனிடத்துல நேசமும் அன்பு உள்ளவர்களாக இருப்போம். அவர்கள் சர்ச்சையில் நுழைய விரும்புகிறார்கள். அவர்களின் குறிப்பிட்ட யோசனைகளுக்காக போராட விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் இதை ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் அது கிறிஸ்துவ ரகசியங்களை வளர்ப்பதில்லை. வெட்கத்தின் பாரம்பரியத்தில் இருந்து அவர்கள் எப்படி தப்பி போகலாம் என்பதை தெளிவான நம்பிக்கையான மொழியில் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் பரலோகத்திற்கு வழி மிகவும் கடினமாக தோன்றும் என்றும் அவர்களை ஊக்கமிழக்கும் கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம். ஐயப்பா, ஒரு சத்தியத்தை கேட்டா அப்படி வரணும் எழுந்தி சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போற காரியம் அல்ல. ஐயோ, இந்த சபையா உருப்படாது. அங்க பாருங்க, அப்படியே பெந்தகோஸ்தவ மனம் மாதிரி அவங்க ஓய்வாளர் கை கொள்றாங்க. கை கொண்டு என்ன செய்ய? ஒரு யூஸ் கிடையாது. உங்க ஊழியம் 0. இந்த மந்தை அவனுக்கு காட்டி கொடுக்கலன்னா உங்க ஊழியம் 0. அவனை ஓய்வாளர் கை கொள்ள வச்சுட்டு அவங்க பாட்டு வந்துருவாங்க. அதான் அவன் பாட்டு ஓய்வாளர் கை கொண்டு இருக்கானா அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். யாரு சொன்னா? அதெல்லாம் போக முடியாது. இந்த மந்தைக்கு வரணும். ரொம்ப முக்கியமானது. நான் படிச்சு முடிக்கும் பொழுது நீங்கள் ஆமா அப்படிங்கிற முடிவுக்கு வருவீர்கள். இப்ப நம்ம இந்த உபதேசத்தை, நிகழ்கால உபதேசத்தை சொல்லும் பொழுது நான் பிரிவினை உண்டாகிற நோக்கம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லுகிற அந்த உபதேசம் சபையிலே ஒரு மனமர்ச்சி உண்டாக்கத்தக்க வகையில, சபையின் மீது ஒரு பற்று உண்டாகத்தக்க வகையில, தேவ அன்பு என்னிடத்தில் உண்டாகும்படியாக இருக்க வேண்டும். 1,44,000 பேர். அது எனக்கு அவசியமா? படிக்கணுமா? நிகழ்கால உபதேசத்தை எப்படி போதிக்கணும் நம்ம படிச்சிட்டோம். இந்த மன ஓட்டத்துல இந்த சத்தியத்தை கேளுங்க. அப்படிதான் நம்ம சொல்ல போகிறோம். ஒருவேளை இதெல்லாம் கேட்டோன்னு இதெல்லாம் முடியுமா அப்படி சோர்ந்து போனா நான் பொறுப்பு அல்ல. இதை பார்க்கும் பொழுது ஆஹா, இவ்வளவு அழகா இருக்கிறதா, இவ்வளவு அழகான சபையில நான் இருக்கிறேனா அப்படின்னு எழும்புறது தான் இந்த சத்தியம். சரிங்களா? 1,46,000 பற்றி படிக்கணுமா? அது நிகழ்கால சத்தியமா? அது எனக்கு அவசியமா? இதைத்தான் நம்ம படிக்க போறோம். நம்ம படிச்சதுல அவங்க நிகழ்கால சத்தியம் என்னன்னு படிச்சோம். அதை சொல்றவங்க எப்படி சொல்லணும்னு படிச்சோம். அப்ப கேட்கிற நீங்கள், ஏன் வாஸ்து காட்டினா எனக்காக இல்ல, கேட்கிற பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அந்த மனநோக்கத்தோடு நிகழ்கால சத்தியத்தை நோக்கினாதான் நம்ம என்ன செய்ய முடியும்?
அடைய வேண்டிய அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அடைய முடியும். இப்ப 1,44,000 பேரை பற்றி எனக்கு அவசியமா? இஸ் இட் நெசசரி டு மீ? நான் அவங்களை பற்றி படிக்கணுமா? எங்கேயோ பார்த்தா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்துல ஒரு 4-5 வசனம் இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுல 1000 குழப்பமான உபதேசம். ஒருத்தன் லிட்ரலுங்க, ஒருத்தன் சிம்பாலிக்குங்க, ஒருத்தன் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இது கடைசி அவர்களை கூட்டாங்க, ஒருத்தன் இல்லை இது நம்ம கூட்டம் தான். ஹோ, அவ்வளவு குழப்பம் இன்னைக்கு சபைக்குள்ள இந்த உபதேசத்தின் மீது இருக்குது. ஏனென்று சொன்னால் அது அவ்வளவு முக்கியமானது. அதை நான் சரியாய் புரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பிசாசும் குழப்பி வைத்திருக்கிறார். இதை நம்ம சரியா புரிந்து கொண்டு ஓடி இருந்தால் இன்னைக்கு நேசு வந்திருப்பார். 1,44,000 பேரில் செவன்த் அட்வென்டிஸ்ட் பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 970 ஒருவராக இருக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வல்லமையுடன் கடும் முயற்சி செய்வோம். நீ எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நான் எங்க பிரயாசப்படணும்? 1,44,000 ஒருவராய் மாறுவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட முடியுமா அவ்வளவு பிரயாசப்பட வேண்டுமா? அப்ப அவர்களை குறித்து அறிய முயற்சிப்பது எனக்கு அது நிகழ்கால உபதேசம் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. இவர்களை குறித்து நான் அறியாமல் அவர்கள் ஒருவராக முயற்சி செய்வது என்பது இம்பாசிபிள் டாஸ்க், முடியாத ஒரு காரியம். இங்க தீர்க்கதரிசன ஆவி மிக அழகான ஆழமான ஒரு உபதேசத்தை சொல்றாங்க, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாங்க, ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிள்ளைகளை 1,44,000 பேரில் ஒருவராக இருக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வல்லமையுடன் முயற்சி செய்வோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது நிகழ்கால சத்தியமா அப்படின்னு கேட்டா நிச்சயமான நிகழ்கால சத்தியம். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முழு பிரயாசத்தையும் எதுக்கு காட்டணும் அப்படின்னா 1,40,000 ஒருவராக இருக்கிறது காட்டியிருந்தால் நிச்சயமாய் சொல்லுவேன், என் இயேசு அப்பொழுதே வந்து சபையை மீட்டுட்டு போயிருப்பார். பிசாசன் ரொம்ப தந்திரமாக சில தீர்க்க தரிசன வாக்கியங்களெல்லாம் எடுத்து குழப்பி இந்த உபதேசத்தை குறித்து படிக்க விடாமல் இதையும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத போல வியாக்கியானங்கள் எல்லாம் கொடுத்து நமக்கும் 1,46,000க்கும் ஏதோ ஒரு 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 பகை இருப்பது போல, ஒரு தொடர்பு இல்லாதது போல இன்னைக்கு சபையில காணப்படுகிறது என்று சொன்னால் அது பொய் அல்ல. தெளிவான வார்த்தை, வியாக்கியானம் எல்லாம் கிடையாது. ஆங்கிலத்துல வெரிஃபை பண்ண முடியும், வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. 1,44,000 பேரில் ஒருவராக இருக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வல்லமையுடன் முயற்சி செய்ய வேண்டும். என்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் இழந்தாலும் 1,44,000 ஒருவராக இருப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர வேற ஒன்றுக்கும் அல்ல. இன்னொரு குறிப்பை இன்னும் அழகாக சொல்லுகிறார்கள். 1,44,000 நமக்கு அவங்க 7ஆம் அதிகாரத்துல பேர முத்திரையிடுகிற அந்த கூட்டம், தேவனுடைய முத்திரையை பெற்ற கூட்டம், நெற்றிகளில தேவனுடைய முத்திரையை பெற்ற கூட்டம். ஏலி ரைட்டிங்ஸ் பக்கம் 118. அப்போது 3வது தூதனை பார்த்தேன். உடன் வந்த என் தூதன் அவனது வேலை பயத்துக்கு உரியது, அவனது பணி பயங்கரமானது. கோதுமையை களைகளில் இருந்து தேர்ந்தெடுத்து மேலும் முத்திரையிட்டு அல்லது கட்டி பரலோக களஞ்சியத்தில் கோதுமைகளை சேர்க்கிறவன் தான் இந்த தூதன். இந்த முத்திரையிட்டு அந்த காரியங்களாம் செய்கிறது 1,44,000 பேருக்கு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து அவர்கள் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார்கள். இந்த விஷயங்கள், இந்த முத்திரையிடுற சம்பவம், இந்த சபையை சுத்திகரிக்கிற சம்பவம், இந்த விஷயங்கள் முழு மனதையும் முழு கவனத்தையும் இருக்க வேண்டும் என்று சொன்னான். 3ஆம் தூதனுடைய வேலை பயத்துக்குரியது. என்ன வேலை அப்படின்னு சொன்னா, கோதுமைய களையிலிருந்து பிரித்தெடுக்கிறான். கோதுமையை தேர்ந்தெடுத்து கோதுமையை முத்திரை போடுறான், கட்டுகளாக கட்டுறான். அதாவது களையையும் மணியையும் பிரித்து எடுக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க. அது பியூரிபிகேஷன் ஆஃப் தி சர்ச் சொல்லுவாங்க. சபையை சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம், கோதுமையும் பதரையும் பிரிக்கிற அந்த அனுபவம் என் மனதுல முழுமையாய் நிறைந்திருக்க வேண்டுமா?
என்னுடைய முழு கவனம் அதுல இருக்கணுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1,44,000 பேரை பற்றிய சிந்தனை எனக்கு எப்பவும் இருக்கணும். இவர்களை முத்திரையிட்டு நீங்களும் நானும் படித்து முடிக்கும் பொழுது பதர் நீக்கப்படும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம். இந்த சம்பவத்தை குறித்து, இந்த பரிசுத்தப்படுத்துகிற அனுபவத்தை குறித்து, இந்த முத்திரையிடுகிற அனுபவத்தை குறித்து என் முழு சிந்தனையிலே இருக்கணுமா? என் முழு மனதும் அதை நோக்கி இருக்க வேண்டுமா? முந்தி படிச்சோம், என் முழு வளமையும் உபயோகப்படுத்தி அவர்கள் ஒருவராக வேண்டும். இன்னைக்கு அதை இசைவாக அடுத்த குறிப்பு சொல்லுகிறது, என் முழு மனதும் அதை சார்ந்து இருக்க வேண்டும், என் முழு சிந்தையும் அதை நோக்கி இருக்க வேண்டும். நீங்க அதை குறித்த பேச்சியே இல்லை. என்னெல்லாமோ நடத்துறோம், என்ன கூட்டலாமோ நடத்துறோம். ஆனா இவர்களை குறித்து சரியாய் தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களோடு படித்து அறிந்து கொள்கிறதுக்கான பிரயாசம் இன்னைக்கு நம்ம மத்தியில இல்லை என்று சொன்னால் அது பொய் அல்ல. ஆனா இந்த 1,40,000 மிக மிக முக்கியமானது. அது என்னுடைய வல்லமையெல்லாம் உபயோகப்படுத்தி அதுல ஒருத்தரா நான் இருக்கணும். என் முழு சிந்தையும் என் மனதும் அதை நோக்கி இருக்க வேண்டும். இன்னொரு குறிப்புல இன்னும் அழகாக சொல்லுகிறார்கள். டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 5 பக்கம் 216. இப்போது ஆயத்தம் செய்ய வேண்டிய நேரம். இப்பதான் ஆயத்தம். நியாயராசி சட்டம் வந்த பிறகு இல்லை. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது ஆயத்தம் செய்ய வேண்டிய நேரம். முத்திரையை பெறுபவர்கள் அனைவரும் தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்கள் பரலோகத்தின் வேட்பாளர்கள். என் சகோதர சகோதரிகளே, முன்னோக்கி செல்லுங்கள். ஆயத்தமாவதின் அவசியத்திற்கு உங்கள் கவனத்தை அழைத்து, இந்த நேரத்தில் இந்த காரியங்களை மட்டுமே நான் சுருக்கமா எழுத முடியும். நீ ப்ரிப்பேரிங்க மட்டும்தான் என்னால சொல்ல முடிகிறது. சுருக்கமா நான் எழுதியிருக்கிறேன். தற்போதைய நேரத்தின் பயமுறுத்தும் பயபக்திக்குரியதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களுக்காக தேவ வசனத்தை தேடுங்கள். இந்த முத்திரையிடுதலை குறித்து, இந்த 1,44,000 பேரை குறித்து, இந்த சுத்திகரிப்பை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசன ஆவி சொல்லுகிறார். இப்போ இது எனக்கு அவசியமான உபதேசமா அப்படின்னு கேட்டா நிச்சயமான அவசியமான ஒரு உபதேசம் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இது நம்ம தவிர்த்து போகக்கூடிய ஒரு உபதேசம் அல்ல. மிக 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 முக்கியமான ஒரு உபதேசம். 1,44,000 பேர். என் முழு முயற்சியும் மனதில் ஆழமா வச்சுக்கிடுங்க. சும்மா நான் வியாக்கியானமே சொல்லல, வாஸ்தவத்தை சொல்லியிருக்கிறேன். முழு முயற்சியும் அவர்கள் வருவதற்காக, அவர்கள் குறித்த சிந்தனை என் மனதில முழுமையாக நிரம்பி இருக்க வேண்டும். இவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஆராய்ந்து நான் பார்க்க வேண்டும். இது எனக்குரிய நிகழ்காலமா, என்னை பற்றியதா என்பது நம்ம ஒரு சின்ன ஸ்டடியோட நம்ம அதை புரிந்து கொள்வோம். வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, முத்திரை போட்டவர்களுடைய தொகை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களில் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். இவங்க யாரு? இஸ்ரவேலர்கள். நம்மளும் படிப்போம். இந்த இஸ்ரவேல் வார்த்தையை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். இப்ப இந்த இஸ்ரவேலர்கள் 1,44,000 பேர் யாரு அப்படின்னு கேட்டா இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்துல, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்ப கிறிஸ்து என்னிடத்துல இருந்தா நான் இஸ்ரவேல், ஏன்னா நான் ஆபிரகாமினுடைய சந்ததி, வாக்குத்தத்தம் என்னுடையது. சரி, யாரு கிறிஸ்துவை உடையவர்கள்? இஸ்ரவேலர்கள் யார் என்கிற கேள்வி கேட்டா, இயேசுவை உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமினுடைய சந்ததியார். கிறிஸ்து யாரு கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பாங்க? 1 யோவான் 2:3 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனாலே அறிவோம். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரமாணத்தை கைக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் இஸ்ரவேலர்கள் யார்? தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்கிற எல்லாரும் இஸ்ரவேலர்கள். இன்னும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவனுடைய கற்பனைகளும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினார். இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஃபேவரட் டெக்ஸ்ட்.
ஆண்டவர் இந்த திருச்சபையினுடைய கையிலே கொடுத்த ஒரு பொறுப்பு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய கையில கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. எல்லாருக்கும் அவருடைய விசுவாசத்தையும் பிரமாணத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் யாரு இஸ்ரவேலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல போற வேதம் எனக்கு சொல்லுகிற செவன்த் டே அட்வென்டிஸ்ட். ஒரு சகோதரர் இன்னைக்கு கேட்ட செய்தி தான், நம்ம மட்டும்தான் உண்மையானவங்க பரலோகத்துக்கு போக நினைச்சிடாதீங்க, நிறைய புறஜாதிகள் உண்மையான கிறிஸ்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் வருவாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருப்பார்கள். இந்த மந்தைக்கு அவன் வந்து ஆகணும். ஒரு கேள்வி கேட்பீங்க, அறியாமையில் உள்ளவங்க காலத்தை ஆண்டவர் காணாத ஊர்கள் இருப்பார்களா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்களை போய் படிங்க. சிலர் அதை சொல்லிடுவோம், தெரியாம கூட இருந்திருக்கலாம், ஏன்னா அறியாமல் உள்ள காலங்கள் தேவன் காணாமல் இருப்பார், எதுக்கு போட்டு அங்கெங்க போய் படிச்சுக்கிட்டு, தெரிஞ்சதுல உண்மையா இருப்பா. அறியாமையில் உள்ளவர்கள் என்று சொல்லி தேவன் பார்த்தால் அவர்களை பிறவாவது போல் பார்ப்பார்கள். தீர்க்கதரிசன ஆவியோட எழுத்துக்களை போய் படிக்கும்போது இங்க அறிந்து கொள்ளலாம். அதனால அங்கே இருக்கிறவன் உண்மையா இருக்கிறான், அவனே கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துக்குள்ள கற்பனைக்கு கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு தான் நான். அப்ப செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தான் இஸ்ரவேலன். அங்க புறஜாதிகள் எவ்வளவு உண்மையா இருந்தாலும் இஸ்ரவேலன் வந்தாகணும். இந்த தலைப்பின்களை படித்த ஒவ்வொரு பிள்ளையும் கண்டிப்பாய் சொல்லுவான் இந்த ஸ்டேட்மெண்ட். அங்க இருக்கிறவன் விசுவாசத்தில் இருக்கிறானா துரோகத்தில் இருக்கிறான பார்க்க வேண்டிய வேலை ஏன் வேலை இல்லை, அது நியாயத்திற்குள்ள தேவன் பார்த்துக் கொள்வார். என்ன பொறுத்தவரை அங்க இருக்கிற வரைக்கும் அவன் புறச்சாரியா, அவன் அங்க இருந்து வந்தாகணும். அங்க ஓய்வலாசிரிக்கிறாரு, பிரமாணத்தை கை கொள்றாரு, புறஜாதியார். மந்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற எல்லாரும் புறஜாதியார். யாரு இஸ்ரவேலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தான் இஸ்ரவேலர். எங்க இருந்து 144,000 முத்திரையிடப்படுகிறார் என்று சொன்னா இஸ்ரவேலர்கள் இருந்து. 144,000 பேர் யாரு அப்படின்னு கேட்டா, நான் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அவர்கள் ஒருவராய் இருக்கிறதுக்கு நான் பிரயாசப்பட வேண்டும். என் சிந்தனையும் என் மனதும் அவர்களை நோக்கி இருக்க வேண்டும், அந்த காரியம் பற்றியதாக நிறைந்திருக்க வேண்டும். அவர்களை குறித்து நான் வேதத்திலே ஆராய்ந்து முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்க வேண்டும். சரி, என்னுடைய சிஸ்டம் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது ஜூம் பேசும்போது மாத்திரம். அது ஏன்னு எனக்கு தெரியல, நானும் நெட்ல தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. சரி, இன்னும் கொஞ்சம் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இஸ்ரவேலர்கள் என்பது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தான். இதை நம்ம உறுதிப்படுத்தி கொண்டாதான் அதை படிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதை படிக்கும் பொழுது ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கும். 144,000 ஒருவராய் இருக்கிறதுக்கு நான் முழு பிரயாசப்பட வேண்டும். என் வல்லமையெல்லாம் அதற்கு எதுவாக நான் உபயோகப்படுத்த வேண்டும். என் சிந்தனை என் மனதும் அதை பற்றியதாக நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். என்னுடைய தாளந்துகளையும் என்னுடைய அறிவையும் பயன்படுத்தி வேத வாக்கியங்கள் மூலமாக இவர்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். அவங்க நான் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தான், அப்பதான் அதுல பிரயாசப்படுறதுல அர்த்தம் இருக்குது. எங்க இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னா இல்ல அப்படி இல்லை. அப்படி இருந்தா விட்டுடலாம். இஸ்ரவேலன் 144,000 பேர். அந்த இஸ்ரவேலனாரா இருக்கும்படியா அழைக்கப்பட்ட சபை தேவனுடைய சபை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. இன்னொரு கோணத்தில் அதை விளங்கிக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். டெஸ்டிமனிஸ் டு மினிஸ்டர்ஸ் அண்ட் காஸ்பல் ஒர்க்கர்ஸ், பக்கம் 445. தேவனுடைய ஊழியர்களின் இந்த முத்திரையிடுதல் எசேக்கியேலுக்கு தரிசனத்தில் காணப்பட்ட அதுவேதான். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 144,000 முத்திரையிடுதல் அந்த சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, அதே காரியம் தான் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலும் காட்டப்பட்டிருக்கிறதா. இந்த திடுக்கிடும் வெளிப்பாட்டிற்கு யோவானும் ஒரு சாட்சியாக இருக்கிறான். எசேக்கியேல் பார்த்த அந்த முத்திரையிடுதல் சம்பவத்திற்கு யோவான் என்ன செய்கிறான்? சாட்சியாக இருக்கிறான். சரி, எசேக்கியேல் 9 என்ன சொல்லுது என்று படித்துக் கொள்வோம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் உருவ போய் அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றிகள் அடையாளம் போடு என்றார். ரொம்ப கவனமா கவனிச்சாதான் அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
சும்மா ஏனதானு இருந்துகிட்டு ஜூம்ல உட்கார்ந்துருக்கோம், நம்ம வீடியோ எல்லாம் மறைச்சு வச்சுட்டு அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்ல ஒண்ணுமே புரியாது. என்னமோ சொன்னாருப்பா அப்படின்னு போக வேண்டியது இருக்கும். 1,44,000 பேர் நிகழ்கால உபதேசம், அது எனக்குரிய உபதேசம். நான் அவர்கள் ஒருவராயிருப்பதற்கு முழு பிரயாசத்தை காட்ட வேண்டும். என் மனதும் என்னுடைய சிந்தனையும் அவர்களை பற்றியதாக நிறைந்திருக்க வேண்டும். என்னுடைய பிரயாசத்தினாலே, என்னுடைய முயற்சியினால, வேத வாக்கியங்கள் மூலமாக அவர்களை குறித்து நான் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் யாருன்னு சொன்னா செவன்த் அட்வென்டிஸ்ட். இப்போ இந்த முத்திரைகள் குறித்து எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. 9ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்துல யாரெல்லாம் எருசலேமில் நடக்கிற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறானோ அவருடைய நெற்றியிலே முத்திரை போடு என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எருசலேமில் உட்கார்ந்து கொண்டு எருசலேமின் அருவருப்புகளுக்காக அழுகிற பிள்ளையுடைய நெற்றியில முத்திரை போடப்படுகிறது. டெஸ்டமெண்ட்ஸ் ஃபார் தி சர்ச் வால்யூம் 8 பக்கம் 67. தேவன் கொடுத்த வெளிச்சத்தில் நடக்க மறுத்தால் சபை என்னவாக இருக்கும் என்பதற்கு பிரதிநிதித்துவம் எருசலேம். எருசலேமை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய சபைக்கு. தேவனுடைய சபை ஆண்டவருடைய வார்த்தையில நடக்காம இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு தீர்மானித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எருசலேம் அடையாளமா. இது எருசலேமுடைய அழிவை குறித்து சொல்லும் பொழுதும் அவர்கள் இதே காரியத்தை ஒப்பிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ எருசலேம் தேவனுடைய சபைக்கு அடையாளம் என்று சொன்னால் எருசலேம் நகரத்துக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு அதனுடைய அருவருப்புகளுக்காக ஒரு பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளுடைய நெற்றியில ஆண்டவர் முத்திரையை போடுகிறார் என்று சொன்னால் 1,44,000 எங்கே உள்ளவர்கள் என்று சொல்லி பெரிய வியாக்கியானம் செய்ய வேண்டியதில்லை. 2 குறிப்புல நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மை, 1,44,000 பேர் தேவனுடைய சபையின் அங்கத்தினர்கள். எனக்கருடைய பிள்ளைகளை 1,44,000 பேரை பற்றி படிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாய் படிக்க வேண்டும், கண்டிப்பாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது என் ரட்சிப்புக்கு மிக மிக அவசியம். இந்த 1,44,000 என்னை பற்றிய காரியம், என் தேவனுடைய சபையை பற்றிய காரியம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு செவன்த் அட்வென்டிஸ்ட் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 1,44,000 பேர் ஒருவராய் இருப்பதற்கான முழு பிரயாசத்தையும் காட்ட வேண்டும். அதுதான் என் பொறுப்பு. அவர்கள் குறித்து அதே நோக்கம் தான் இடத்திற்கு வேண்டும். என்னுடைய சிந்தையில் அதுதான் நிறைந்திருக்க வேண்டும். இவர்களை குறித்து என்ன இருக்கு வேதத்தில் அங்கு இங்கு வளர்ச்சி ஆராயிர பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை 1,44,000 பேரில் ஒருவராய் இருப்பது மிக மிக அவசியம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எருசலேம் நகரம் எங்கும் உருவப்பை அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளுடைய நெற்றிகளிலே அடையாளம் போடு என்று சொல்லி. நான் செய்ய வேண்டிய பெரிய வேலை என்ன? சபையினுடைய அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளுடைய நெற்றியில முத்திரைப்படும். அழுகிறது, பெருமூச்சு விட்டு அழுகிற அனுபவம் என்ன என்பதை நம்ம பிற்பாடு படிக்க போகிறோம். ஆனா சபையினுடைய அருவருப்புனா என்ன என்று தெரியாமலேயே நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தா நான் 1,44,000 ஒருவராக முடியுமா? ஐயா, இது நிகழ்கால சத்தியம். யாருக்கும் ஒருத்தருக்குரிய நிகழ்கால சத்தியம் அல்ல, எனக்குரிய நிகழ்கால சத்தியம். நான் என்னுடைய பிரயாசம் முழுவதையும் காட்ட வேண்டிய ஒரு சத்தியம். நான் எப்பொழுதும் இதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய சத்தியம். நான் வேத வாக்கியங்கள் ஆராயும் பொழுதெல்லாம் இதை குறித்து ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் எனக்கு இருக்க வேண்டிய ஒரு சத்தியம். எதற்கு என்று சொன்னால் முத்திரையை பெறுவதற்கு. அதுக்கு ஒரு டாஸ்க் இங்க இருக்கு பாருங்க. ஒரே ஒரு டாஸ்க். நம்ம நிறைய படிக்க போறோம். ஒரு டாஸ்க் இங்க இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, சபையினுடைய அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழ வேண்டுமா? எருசலேமினுடைய அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழ வேண்டுமா? என் கண்களுக்கு அருவருப்பு என்னன்னு தெரியாமலேயே நான் ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஹோ, எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருப்பேன் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அவர்களுடைய பிள்ளைகளை, இனி காலம் இல்லை, இனி காலம் இல்லவே இல்லை.
நானு என்னமோ நடக்குது ஆண்டவரே, என்ன நடக்க போதோ இப்படி பார்க்கிறோம். உங்க இடத்துல என்னென்ன மாதிரிலாம் உபதேசம் இருக்குது, ஆனா எல்லாம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பிரயாசப்பட்டு எப்படியாவது தப்பிச்சலான்னு பாக்குறானே. காலம் இல்லை, வார்த்தை பொய்யாகாது. ஆண்டவருடைய திருச்சபைக்குள்ள ஒரு அருவருப்புகள் என்ன தேடுங்க, தேடி பாருங்க. நம்முடைய ஜபம் அருவருப்பு, நம்முடைய ஆராதனை முறைமுறை அருவருப்பு, நம்முடைய உடை அருவருப்பு, நம்ம முக்காடு போடுறதுல வந்திருக்கு பாருங்க அருவருப்பு. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, இந்த அருவருப்பு அறிந்து கொண்டு என் தேவனுடைய சபை எப்படி இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளையுடைய நெற்றியில் ஆண்டு முத்திரையை போட போறார். எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள், எவ்வளவு அவசியம் என்று பாருங்கள். இந்த ஒண்ணுதான் எனக்கு டாஸ்க். இதுக்காக பிரயாசப்படாத எந்த செவன்த் அட்வென்டிஸ்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது இல்லை. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை என்று ஒதுங்கி கொள்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே பொறுப்பு இவர்கள் ஒருவராவது தானே. என் பிரயாசம், என்னுடைய முயற்சி, என்னுடைய வல்லம், என்னுடைய தாளம், என்னுடைய திறமை எல்லாவற்றும் இதற்கு தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த அருவப்புறா என்னன்னே தெரியாம நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. அவன் அல்லையிலையான நானும் அல்லையிலையாங்க. அவன் கையத்தட்டு கர்த்தருடைய மகிமையை நாமத்தை மகிமைப்படுத்தின நானும் கையை தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அவன் திருப்பி திருப்பி பாட சொன்னா நான் திருப்பி திருப்பி பாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன முட்டி போட்டு மெஸ்மரைசம் பண்ணிட்டு இதோ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் இருதயத்தை நான் ஐயோ ஆமா ஆமான்னு அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த பிள்ளைகளை 144,000 பேர் என்னை பற்றியது, என் சபையை பற்றியது. நான் சும்மா இருக்க முடியாது, நான் சும்மா இருக்க முடியாது. ஏசாயா 58:1 சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் ஒரு சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் நீர்வலையும் யாக்கோபு வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. We will be knowing this. ஐயோ, அதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் போய் சொல்லணுமா? அது சொன்னா அவன் வருத்தப்படுவான், கோவப்படுவான், சபைக்கு வராம போயிடுவான். சொல்லணும். சொல்லலன்னா அந்த ரத்த பலி என்னிடத்துல கேட்கப்படும். 144,000 பேர்கள் ஒருவராயிருக்கிறதுக்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் பாவத்தை அறிய வேண்டும், அருவருப்பை அறிய வேண்டும். அதை ஞானமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விதமாய் சொல்ல வேண்டும். நிகழ்கால சத்தியத்தை சொல்வதற்கு ஏதுவான அந்த குணலட்சணத்தோடு சொல்ல வேண்டும், அந்த நோக்கத்தோடு சொல்ல வேண்டும். பிரிவினை ஏற்படுத்துவதற்காக தேவனோட ஒப்புரவாக்குற அனுபவத்தோடு சொல்ல வேண்டும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் இருக்கிறோம். கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். 144,000 பேர். அது பக்கத்துல தூக்கி வைக்கிற உபதேசம் இல்ல, என் இருதயத்துக்குள் கிரகிக்கப்பட வேண்டிய உபதேசம். 144,000 பேர் யாரையோ பற்றியது அல்ல, என்னை பற்றியது. 144,000 பேர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற காலம் அல்ல. அவர்கள் ஒருவராய் மாறுவதற்கான பிரயாசத்தை காட்ட வேண்டிய ஒரு உபதேசம். தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். இந்த 144,000 பேர் யார்? யார் இவர்கள்? சியோனில் நிற்கும் இவர்கள் யார்? ஐயோ, 144,000 பேர் விட்டு யாருன்னு படிக்க போறீங்களா? அப்படி படிக்க கூடாது யாரும் சொல்லிருக்காங்களா? அந்த குறிப்பை எடுத்து சரியாய் அறியாதபடி அதை தூர தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் பாத்தீங்களா? வருகிற நாட்களில் அதை படிப்போம். நான் 144,000 விட்டு அறிய வேண்டுமா வேண்டாமா? ஆனால் இன்னைக்கு பார்த்திருக்கிற குறிப்புகளை பார்க்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பொறுப்பு அவர்கள் ஒருவராவது. என்னுடைய மனதும் என்னுடைய சிந்தையும் அவர்களை பற்றி நிறைந்து இருக்க வேண்டும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நிச்சயமாய் நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது இந்த 144,000 குறித்து இன்னும் மேன்மையான உண்மைகளை, அது எவ்வளவு அவசியமானது என்பதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக. ஆமென். ஆமென், ஆமென். நல்லதொரு சத்தியத்தை நாம் கேட்டோம். இது முதல் பகுதி. இன்னும் நமக்கு ஒவ்வொரு வாரம் கிழமையில இந்த 144,000 பேர் குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். ஆவியானவர் மகன் மூலமாக நமக்கு கொடுத்த இந்த எச்சரிப்புக்காக நம்ம நன்றி சொல்றோம். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில பாலகிருஷ்ணன் ஐயா அவங்க இருக்கிறீங்க. ஐயா, நீங்க முடிவு ஜெபத்தை எடுக்க முடியாது அன்போடு கேட்கிறது.
பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் ஐயா உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா பாஸ்டர்? கேக்குதுங்கய்யா, கேக்குது. முடியுமா பாஸ்டர்? ஆமாங்க. எல்லை இல்லாத அன்பும் அளவிட முடியாத கிருபை நிறைந்த பரலோகத்தின் தந்தையே, அப்பா, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் எம்மாத்திரம் சான் ஐயா கற்பனையை கை கொள்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ மேல் விசுவாசம் வைத்திருக்கோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சான் தகப்பனே. 1,44,000 பேராய் இருக்க, கரையிறை இல்லாதவர்களா இருக்க, மாசு இல்லாதவர்களா இருக்க என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் சான் தகப்பனே. மீண்டும் ஒரு முறை எங்களை மன்னியுங்கள் சான் ஐயா. அன்றைய மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத ஒரு ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சாமி. உடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கு சாமி. பயக்கத்தோடும் நடுக்கத்தோடும் பாவத்தண்டை ஓடிவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சாமி. பிதாவே ஐயா, எங்களுடைய தகுதியின்மையை நீக்கி மக்காக்க வைராக்கியமாக உடைய வார்த்தையை மீறி நடக்காதபடி எப்பொழுதும் ஆவியான சத்தத்தை செவி கொடுக்கத்தக்கதாக அருமையான செய்தியை கொடுத்ததுக்காக சோஸ்திரம் சாமி தகப்பனே. இந்த குற்றம் குறையை ஒருவரை மன்னியுங்கள். மட்டும் வழிநடத்தினதை போல சத்திய ஆவியானவர் எங்களை எல்லா வகையிலும் தெளிவுபடுத்தி வழிநடத்தினக்காக சோஸ்திரம் சாமியுடைய தாசனை கொண்டு பேசிய செய்திக்காக சோஸ்திரம் ஐயா. முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டுவே. நம்முடைய மக்களாக எங்களை ஜீவிக்க எங்களை மாற்றுங்க. ஆவியானவரை பிரஸ்தாவியானவரை எங்களை வழிநடத்துங்க, பொறுப்பிடுங்க. பேசிய தாசன் பங்கு பெற்ற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். பசுமர தானி போல் இது பதியத்தக்கதாக, அதன்படியே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, வழி நடத்துங்க. குடலுங்க எல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு கேட்கும் தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம், நன்றி. ஸ்தோத்திரம்.